இதில் குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா வடக்கு பக்கம்தான் குரு பகவான் இருக்கார். அது அடுத்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எங்கே இருக்குதுன்னா கிழக்கு பக்கம்தான் இருக்கார் சுக்கிரன். அப்போ இந்த வடக்கு கிழக்கு இந்த ரெண்டு மூலையும் சந்திக்கக்கூடிய அந்த கார்னர் பாயிண்ட் ஈசானியம், இந்த 3 திசைகளும் தான் டோட்டலாக அந்த பொருளாதாரம் சார்ந்த பர்டிகுலரான விஷயத்தை பேசணும்னா அந்த 3 திசையை தான் நீங்கள் கவனிக்கணும். பொதுவாக எல்லா திசையும் பார்க்கணும். வாஸ்துவில் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு நவகிரகங்களுடைய பஞ்சபூதங்களுடைய அனுகிரகம் தான் டோட்டலி ஒரு வாஸ்துடைய கண்ட்ரோலே. அப்புறம் அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மை எல்லா மூளைக்கும் கிட்டத்தட்ட சரியாக வரணும். அப்போ ஒரு வீட்டை போய் நம்ம நல்ல பொருளாதாரத்தை நோக்கி உள்ள ஒரு வீடு, கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய வீடு அப்படின்னா முதல்ல அவங்களுடைய வீட்டில் வடக்கு கிழக்கு, இந்த வடகிழக்கு இந்த 3 திசைகளும் சரியாக நம்ம பார்க்கணும். அப்போ சரின்னா என்ன சரி, இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்குன்னா சரின்னா என்ன சரி, அந்த இடத்துக்கு புறம்பாக மாற்றி வேறு எதுவும் இருக்கக்கூடாது. புறம்பான என்ன, வடக்கு வடகிழக்கு வடக்கு அப்படின்னாவே டோட்டலி அந்த ஏரியாவுக்கு பேர் பள்ளம்னு பேர். அதாவது இந்த பூமியோடைய மொத்த டோட்டல் கான்செப்டில் வடக்கு கிழக்கு வடகிழக்கு தான் 23 டிகிரி பள்ளம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ இயற்கையாகவே நீங்கள் வீடு கட்டக்கூடிய அந்த கட்டடத்துக்கூடிய இடத்துல இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கு எப்பயுமே பள்ளமாக தான் இருக்கணும். இதை தாண்டி நீங்கள் அதுக்கு சட்டப்புறம்பாக கொஞ்சம் உயரமாக இது வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இயற்கையாகவே ஒரு காம்பவுண்டு சுவரை உயரமாக வச்சிட்றீங்க, இல்லை தரை பரப்பளவே வந்து வடகிழக்கு உயர்ந்துருது, இல்லை வடகிழக்கில் ஒரு பாத்ரூம் கட்டி வச்சிட்றீங்க, இல்லை ஒரு வடகிழக்கில் ஒரு மாடிப்படி கட்டி வச்சிட்றீங்க. ஏன்னா இந்த படிக்கட்டுக்கு சொந்தக்காரன் யாருன்னு தெரியணும். எப்பயுமே எல்லாத்துக்குமே ஒன்று சொன்னோம்னா அதுக்கு யார் கிரகம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அப்போ படிக்கட்டுக்கு காரகன் யார், படிக்கட்டு இப்படின்னு குறுகி சந்து மாதிரி இருக்கிறது யாருன்னா கேது தான். அப்போ படிக்கட்டு போய் வடகிழக்கில் இருந்தால் அங்கே என்ன ஆகும், எல்லாம் கேதுவோடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும்.